ஸோ இன்னொரு நம்ம காமனான விஷயம் இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஒரு மந்த் ஃபஸ்ட்டு ஒரு மந்த் வருது. அந்த மந்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொன்னோம், எவ்ரி ராசியில் 30 டிகிரிஸ் இருக்குது. ஸோ சூரியன் ஒரு டிகிரியாக மூவ் ஆகிட்டே வராரு ஜோடியாக்கில், இந்த ஸ்பேஸில். அதே சூரியனோட ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு நாளைக்கு சூரியனோட பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு இந்த 0 to 1 டிகிரியில் தான் சூரியன் இருப்பார், 0 to 1 இருப்பார். ஸோ அன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரி, ஃபஸ்ட்லேருந்து சூரியன் ஒரு சைக்கிள் வர போகிறார், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டோம். செகண்ட் டே ஃபஸ்ட் டிகிரிலேருந்து செகண்ட் டிகிரிக்கு. ஸோ அது வந்து மாதத்தில் 2வது நாள். ஸோ அகெயின் 3வது நாள் 4வது நாள். ஸோ மாதத்தில் 30வது நாள் வரப்போ சூரியன் வந்து மேஷத்தோட 29th டிகிரிலேருந்து 30th டிகிரியில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சங்கராந்தி நடக்கும். சங்கராந்தினா சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ந்து வர பேர் தான் சங்கராந்தி. ஸோ சங்கராந்தின்றது ஒரு காமனான வேர்டு. அதுக்கு மீனிங் என்னென்னா, சூரியன் வந்து 30 டேஸ் 30 டிகிரிஸ் ட்ராவல் பண்ணி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ந்து வந்திருக்கார். ஸோ என்றைக்கு அவர் வந்து அந்த பயிற்சி நடக்கிறதோ, இப்போ 30 டேஸ் சித்திரை 30 டேஸ் முடிஞ்சிடுது, சித்திரையோட 30th டே முடிஞ்சு அடுத்தது இந்த இடத்துக்கு வரார். திரும்ப இங்கே வந்து 31லேருந்து 60 வரைக்கும் மூவ் பண்ண போகிறார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு டே. ஸோ வைகாசி 1, 31 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு வைகாசி 1. இது ஒரு புது மாதம், இதில் ஒரு 30 இருக்குது. ஸோ இதில் ஒரு 30 டிகிரிஸ் மூவ் பண்ண போகிறார். 30 டிகிரிஸ் இங்கே இந்த ராசியில் இருக்க போகிறார். ஸோ இந்த 30 டிகிரிஸ் இந்த ராசியில் இருக்கக்கூடிய டயத்தோடைய பேர் வந்து, அந்த டைமோடைய பேர் வந்து நம்ம வைகாசி அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தமிழ் நேம். தமிழில் இந்த மாதிரி சித்திரை வைகாசின்னு பேர் வச்சுருக்கோம். சான்ஸ்கிரிட் எல்லாத்துலேயும் லோக்கல் நேம்ஸ் இருக்குது. ஸோ த டைம் விச் சன் இஸ் ஸ்பெண்டிங் இன் அ பர்டிகுலர் பிளேஸ், அந்த 30 டேஸ் அந்த டைமோடைய பேர் வந்து அந்த மாதத்தோடைய பேர். ஸோ இப்போ ஒரு மாதம் 15th டே அப்படின்னா கிட்டத்தட்ட சூரியன் வந்து அந்த மாதத்தில் 15 டிகிரிஸ் இந்த ராசியில் மூவ் பண்ணியிருப்பார். 15 நாள் இந்த மாதத்தில் முடிஞ்சிருச்சுன்னா சூரியன் 15 டிகிரி கிட்டத்தட்ட கடந்து வந்திருப்பார் அந்த ராசியை. 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ராசியோடைய எண்டில் சூரியன் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ திரும்ப ஒரு சங்கராந்தி, மிதுன சங்கராந்தி. ஸோ மிதுனத்துக்கு என்டர் ஆகிறார், அதனால் மிதுன சங்கராந்தி. ஸோ இப்படி ஒவ்வொரு சங்கராந்தியாக எவ்ரி மந்த் நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கு என்டர் ஆகிற நாள் பேர், மிதுனத்துக்கு என்டர் ஆகிற நாள் பேர் மிதுன சங்கராந்தி. அன்னைக்கு ஒரு நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகும். கன்னியா சங்கராந்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கராந்தியாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மந்த் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறோம். இந்த சூரியன் 30 டேஸ் ஒரு ராசியில் இருக்கிறத தான் நம்ம வந்து ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறது. சூரியன் இருக்கக்கூடிய டைம், அந்த டைம் ஃப்ரேம் பேர் நம்ம அந்த மந்தோடைய பேராக வச்சுருக்குறோம். இப்போ வந்து காமனாக நம்ம கேள்விப்படக்கூடிய சங்கராந்தி என்னென்னா, காமனாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மகர சங்கராந்தி அண்ட் காமனாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மீன சங்கராந்தி. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் காமனாக சங்கராந்தி நம்ம ரொம்ப கேள்விப்படுறது வந்து மகர சங்கராந்தி. ஸோ தனுர் 30 டிகிரிஸ் தனுர் முடிஞ்சு, அதாவது கிட்டத்தட்ட ஜான்வரி 13th ஆர் 14th அந்த டைமில் தனுரில் 30 டிகிரிஸ் ட்ராவல் பண்ணி மகர ராசிக்கு சூரியன் என்டர் ஆகுவார். சூரியன் மகரத்துக்கு என்டர் ஆகிற நாள் மகர சங்கராந்தி. எல்லா ராசிக்கும் என்டர் ஆகிற நாள் வந்து ஒரு நியூ மாதம் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அந்த ராசியோடைய பேர் சங்கராந்தி. ஸோ மகரத்துக்கு என்ட்ரானா நம்ம தமிழ் பேர் வந்து தை மாதம். ஸோ அது அந்த 30 டேஸ் டைமோடைய பேர் வந்து நம்ம அப்படி வச்சுருக்கோம். பட் இந்த ராசிக்கு என்டர் ஆகிறதுனால, மகர ராசிக்கு சூரியன் என்டர் ஆகிறதுனால அது வந்து மகர சங்கராந்தி. ஸோ அகைன் மார்ச் 14th கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போவார். ஸோ எக்ஸாக்டாக மீனத்துக்கு என்டர் ஆகிறத வந்து மீன சங்கராந்தின்னு நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ காமனாக நம்ம எல்லாமே கடக சங்கராந்தி, சிம்ம சங்கராந்தி இதெல்லாம் நம்ம காமனாக சொல்ல மாட்டோம். மகர சங்கராந்தி மட்டும் காமனாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் தனூர்லேருந்து மகரத்துக்கு வரார் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். பட்
அதுக்கு இந்த சார்ட்டில் என்ன மீனிங்னா, தனுர் 30 டிகிரி சூரியன் ட்ராவல் பண்ணியாச்சு. 0லேருந்து 1 டிகிரிக்குள்ளே ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி மகரத்துக்கு என்டர் ஆகி இருக்க போகிறார். ஸோ மகரத்துக்கு இன்றைக்கி தான் என்டர் ஆகிருக்காருன்றதுனால அது பேர் மகர சங்கராந்தி. ஸோ இவ்வளோ தான் வந்து மந்த்து சங்கராந்தி இதுக்கு மீனிங். ஸோ நமக்கே வந்து மந்தோடைய நேம்லாம் தெரிஞ்சால் நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு நேம் இருக்கும், சான்ஸ்கிரிட் நேம் இருக்குது. ஸோ இந்த 12 ராசிக்கும் அந்தந்த நேம்ஸை நம்ம வந்து அசைன் பண்ணி எழுதலாம். ஸோ அந்தந்த சங்கராந்தி அந்தந்த மந்தோடைய பிகினிங்கில் வரும். இப்போது தை மாதம் ஆரம்பிக்கிறப்போ இங்கே வந்து மகர சங்கராந்தி வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆக்சுவலாக நியூ இயர்ன்றதுக்கு மீனிங் என்னென்னா, கேலண்டர் வைஸ் அதுக்கு மீனிங் என்னென்னா மேஷ சங்கராந்தி. அதுதான் அதோட ஆக்சுவல் மீனிங். ஏன்னா மேஷத்துக்கு தான் சூரியன் வரார். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஜென்ரலாக சோலார் மந்த்துன்னு அதுக்கு பேர் சொல்லணும். சன் ரிலேட்டட்னாலே சோலார். ஸோ சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் 1 இயர் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதனால் சோலார் மந்த்துன்னு சொல்கிறோம். ஸோ எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் 12 மாதமும் நம்ம எழுதணும். ஸோ இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேஷ சங்கராந்தி தான் நியூ இயர் எப்போவுமே. அண்ட் லாஸ்ட்டாக வர சங்கராந்தி மீன சங்கராந்தி. அண்ட் காமனாக இன்னொரு ஃபேமஸான சங்கராந்தி என்னென்னா மகர சங்கராந்தி. காமனாக வர சங்கராந்தி இதுதான். ஸோ இதெல்லாம் தான் மந்த் நேம்ஸு சூரியனுடைய பொசிஷனை வச்சு தான் இது. ஸோ நம்ம 360 டிகிரிஸ் பார்த்தோம், 365 டேஸ். ஸோ எவ்ரிடே 1 டிகிரிஸ். ஸோ இந்த 360 1 டே 24 ஹவர்ஸ் இதிலலாம் கொஞ்சம் டிகிரி வைஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் 365 வரும். இப்படி வந்து டைம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகும். எக்ஸாக்டாக நம்ம வந்து எக்ஸாக்டாக இருக்காது. 1 டிகிரி எக்ஸாக்ட்லின்னு சொல்ல முடியாது. ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து ஆட் ஆன் ஆகும். அதுக்கு கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 30 டிகிரிஸ் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ எவ்ரி டே 1 டிகிரி ட்ராவல் பண்ணுறார். ஸோ 30 டேஸ் முடிஞ்சோடனே ஒரு சங்கராந்தி, ஒரு புது மாதம், அகெயின் 30 டேஸ் இன்னொரு சங்கராந்தி, இன்னொரு புது மாதம். ஸோ இப்படி மூவ் பண்ணுறார். மேஷ சங்கராந்தியை தான் நியூ இயர்னு ப்ரிடாமினண்ட்டாக நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்னொரு காமனான ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா லக்னம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் கேலண்டர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியராக இருக்கணும்.